ஹாய்ங்க, இது காஷ்மீரில் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி தான். இப்போ இந்த தக்காளியிலேருந்து விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த தக்காளி எல்லாத்தையும் நான் செடியிலேயே அழுக போட்டுட்டேன். இப்படி அழுக போட்டு நம்ம அதிலேருந்து எடுக்கிற விதைகளோட முளைப்பு திறன் அதிகமாக இருக்குங்க. ஒரு வழியாக எல்லா விதைகளையும் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கந்தலும் கதக்கலுமாக தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த விதைகள்லாம் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோடய எல்லாமே வந்துடும். நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா. இந்த செடிகள் விதைகள் இதோட மகத்துவம் தெரிஞ்சவங்க இதையெல்லாம் விட மாட்டாங்க. அதே மாதிரி இது அழுகின விதை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம இதில் இருந்தும் சாப்பிட்றோம் பாருங்கள். அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்த விதைகள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி டைல்ஸில் தாங்க எப்போவும் காய வைப்பேன். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.